பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்த்தா அந்த ஒரு கார்ட்டூன் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன்னா எல்லாருக்குமே கார்ட்டூன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலையும் பார்த்துருவோம், இப்போ வரைக்குமே கூட நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கார்ட்டூன் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இதில் உங்களுடைய ஃபேவரட் கார்ட்டூன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே ஃபேவரட் தான். அதை லைனாக அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே வரலான்னு இருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து டாம் அண்ட் ஜெரிங்க. டாம் அண்ட் ஜெரி வந்து பிடிக்காம யாருக்குமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கார்ட்டூனில் வர டாம் அண்ட் ஜெரி, ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு வேறு லெவல் காம்போங்க. ஸோ இந்த பூனையும் எலியும் சேர்ந்து பண்ணுற அந்த கலாட்டாவே செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கார்ட்டூனை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன் கிட்ட இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டாம் அண்ட் ஜெரி வந்து ஒரு வேறு லெவல் எபிசோடுங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாம் கேரக்டர் தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சின்னக்கோண்டு வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணுற சேட்டை எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோட்டா பீம். ஸோ இதில் முக்கியமான கேரக்டரே பீம் தாங்க. பீம் கூட இருக்கிற சுட்கி, காளியா, டோலு, போலு, ஜக்கு, ராஜு, ஸோ இவங்க எல்லாருக்கூடயுமே நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருப்போம். ஏன்னா ரொம்பவே சூப்பரான கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சோட்டா பீமில் ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கார்ட்டூனில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்களா, அது வேறு லெவலுங்க. சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க என்னுடைய எல்லா எபிசோடுமே. ஸோ இப்போ வரைக்கும் இது போகல ஓடிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ராபின்ஹுட். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோவா எபிசோடு வந்து இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவரி கிட்ஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீடிவி பல்பாரட், ஸோ அந்த ஒரு சேனலில் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஒரு சூப்பரான கார்ட்டூனுங்க. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய எபிசோடு கொடுத்துருக்கலாம். இதுக்குன்னு ஒரு மூவி கூட வந்து எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட இதோட எபிசோடு வரும். பட் ஆனால் இது தமிழ் டப்பீடு இருக்கிறது சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கார்ட்டூனுங்க. நெக்ஸ்ட் வந்து பென்டன் ஆல் டைம் ஃபேவரட்ங்க. ஸோ அதில் வர வாட்ச் தான் முக்கியமாக. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த வாட்ச் கிடைக்கிற அந்த சீன் அதெல்லாம் பல தடவை வந்து பார்த்தது உண்டு. முக்கியமாக குவென், கெவின், இவங்க 3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வர எபிசோடு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து பென்னுக்கும் வில்காக்ஸுக்கும் இருக்கிற அந்த எபிசோடு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பென்டனில் ஒரு ஃபேவரட் வில்லன் அப்படின்னா கண்டிப்பாக வில்காக்ஸை சொல்லலாம். உங்களுடைய ஃபேவரட் வில்லன் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் முக்கியமாக வந்து எல்லா யூனிவர்ஸுமே ஒரு பென் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணி அவங்களுக்குள்ளே அந்த ஃபைட் வரும் பார்த்தீங்களா, அது வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் பீம்ங்க. எனக்கு தெரிஞ்சு இது தமிழ் டபுட் இல்லாமல் இருக்கிறதே வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் பேசுகிற மாதிரிலாம் அவ்வளோவா இருக்காது. எல்லாமே ஆக்ஷன்லேயே வந்து காமெடியாக இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான கார்ட்டூனுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த ஒரு மிஸ்டர் பீம் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி கார்ட்டூன் எதையுமே அவ்வளோவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதே இல்லை. புது கார்ட்டூன்ஸ் வந்து வந்துடுச்சு. பட் ஆனால் இது ரொம்ப ஃபேவரட் தானே. ஸோ அதுக்கப்புறம் சோட்டா பீமில் இருந்து அந்த ராஜு கேரக்டரை மட்டுமே எடுத்து மல்டி ராஜுன் அப்படின்ற ஒரு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எபிசோட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சோட்டா பீம்லேயே இந்த ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து இதை தனியாக எடுத்து ஒரு எபிசோடாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான எபிசோடாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆகி அண்ட் த காக்ரோச்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டப் பண்ணாமலே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் இதை தமிழ் டபிட் பண்ணாங்க. ஆனால் அது செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இதை நார்மலாக அவங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த கார்ட்டூன்லேயும் அவ்வளோ பேசுகிற மாதிரிலாம் வந்து இருக்காது. எல்லாமே ஆக்ஷன்லேயே காமெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான என்டர்டெய்னருங்க இதில். கண்டிப்பாக இந்த ஒரு கார்ட்டூன் நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர் 21. ஸோ இந்த எபிசோடை வந்து இப்போ புது சீசன் ஸ்டார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டிஸ்கவரி கிட்ஸில். ஸோ அதை நீங்கள் முக்கியமாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது அந்த கிருஷ்ணா கதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எபிசோடு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்டா, நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரி, எதுக்காக இருந்தாலும் சொல்கிறேன். இந்த கம்சர் வந்து ஒவ்வொரு அரக்கனாக வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்காக வந்து அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு எபிசோடுமே இருக்கும். கனிஷ்க்கு வந்து ஒரு புது அரக்கராக வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ கிருஷ்ணர் வந்து ஃபைட் பண்ணி, ஸோ அவங்க கூடலாம் வந்து கிருஷ்ணர் வந்து ஃபைட் பண்ணி ஒரு உடனே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நட்சத்திரமாக ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையில் ஒரு வேறு லெவல் எபிசோடுங்க இது. ஸோ இப்போ கூட இதை நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணான்னு ஒரு எபிசோடு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். கையில் வந்து அந்த மயில் இருக்குது, டேட்டோ குத்திருக்க மாதிரி. ஸோ இந்த கார்ட்டூனையும் வந்து இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து அவ்வளோவா டெலிகாஸ்ட் பண்ணுறதுல எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு சூப்பரான கார்ட்டூன். நெக்ஸ்ட் வந்து மோட்டு பத்லு. ஸோ மோட்டு பத்லுலாம் எல்லாருக்குமே ஞாபகம் இருந்தது சமோசா தான். ஸோ அந்த டீ கடை அண்ணாச்சி, சிங்கம் சார், டாக்டர் டட்கா, இந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கேரக்டர்ஸுங்க இந்த மோட்டு பத்லு எபிசோடில். இந்த ஒரு கார்ட்டூன் எல்லாமே இப்போ வரைக்குமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து கட்டு பட்டு அப்படின்ற ஒரு எபிசோடு ஒன்று வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, அதை கட் பண்ணிட்டானுங்க. பட் ஆனால் இந்த ஒரு கட்டு பட்டு, ஸோ இதுவும் ஒரு சூப்பரான எபிசோடுங்க. இந்த ஒரு எபிசோடும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. ஸோ அதை கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் இதை வந்து கட் பண்ணிட்டாங்க.
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிஞ்சா அட்டூரி. ஸோ இந்த கார்ட்டூனில் வந்து இதில் ஒரு ஃபேவரட்டான கேரக்டர்னால் அது அட்டூரி தாங்க. ஏகப்பட்ட நிஞ்சா டெக்னிக்கை வந்து அதில் காமிப்பாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அட்டூரியோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சாக்கி சான். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ நான் அப்படியே ஒரு லைன் ஆர்டராக தான் எடுத்துகிட்டு வரோம் ஒவ்வொரு கார்ட்டூனாக. ஸோ சாக்கி சான் வந்து இப்போ வரைக்குமே வந்து சுட்டி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கார்ட்டூன் வந்து 2 சீசனாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீசன் வந்து அந்த மந்திரக்கல் இருக்கிற மாதிரியான அந்த சீசனு. செகண்ட் வந்து அந்த அரக்கர்கள் ரோல்லாம் வந்து ஜாக்கி சான் வந்து சண்டை போகிற மாதிரி. ஸோ அது ஒரு சீசனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 சீசனுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஃபேவரட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரக்கல் தான். ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம கையில் அந்த மந்திரங்கள் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் அதை பார்க்கும்போது. இதுவும் ஒரு பெஸ்ட்டு என்டர்டெய்னருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணா பல்ராம். ஸோ கிருஷ்ணர் கதையை வச்சு நிறைய கார்ட்டூன் வந்து வந்துருச்சு. அந்த லைனில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான கார்ட்டூனுங்க. ஏன்னா மற்ற சீரீஸ்லாம் வந்து முக்கியமாக அந்த கிருஷ்ணர் கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஒரு எபிசோடில் வந்து பல்ராம் கேரக்டருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த 2 கேரக்டருமே வந்து இந்த எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணரோட கார்ட்டூன் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இதில் இது ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனுங்க. பட் ஆனால் எங்கே இப்போது இதெல்லாம் அவ்வளோவா பார்க்குறதே இல்லை டிவியில். இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் கதைகள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூனுங்க. சித்திராம் அப்படின்ற ஒரு சேனலில் இதை சாயங்காலமாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள் ஒன்று வந்து போடுவாங்க. அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே அந்த எபிசோடு வந்து போடுவாங்க. அதில் வர அந்த சிங்கம், நரி, முயல் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு வேறு லெவல் கேரக்டர்ஸுங்க. அழகாக அந்த திருக்குறளை சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு எபிசோடுமே இருக்கும். பட் ஆனால் அந்த சேனலே அதுக்கப்புறம் காணோம். இந்த மாதிரி எபிசோடெலாம் இப்போ வரைக்குமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாங்க. ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். திருக்குறளை சொல்லி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பாலகணேஷ். ஸோ இந்த ஒரு கார்ட்டூன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும். இதில் அடிக்கடி பார்க்குற எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யானையோட தலையை எடுத்துகிட்டு வந்து பொறுத்துற அந்த ஒரு எபிசோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அடிக்கடி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து போடுவாங்க இந்த ஒரு எபிசோடெலாம். ஸோ இந்த கதையெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து அந்த எலியோட ஃபேமிலி வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த எலிலாம் வந்து சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறகுல அந்த எழுதிக்கிட்டே இருக்கும்போது அது ஒழுங்காக ஏத மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தந்தத்தை உடச்சி அந்த எழுதுகிற அந்த எபிசோடெலாம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாராய்டு ஹென்றி. இந்த ஹென்றி கார்ட்டூனை வந்து இதுக்கு முன்னாடி இதை தான் வந்து அதிகமாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எந்த சேனல் அப்படின்றது ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு எபிசோடுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஹென்றி கார்ட்டூன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூவர்ட் லிட்டில். இது வந்து ஒரு சூப்பர் எபிசோடுங்க. இது எல்லா வீட்டுக்கும் நடுவில் சின்னதாக இருக்கும் அந்த வீடு. ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த பையன் கூட ஸ்டூவர்ட்ஸ் அவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டூவர்ட்டுக்குன்னு தனித்தனியாக அந்த சின்ன சின்ன காரு, கப்பல் இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனுங்க. ஸோ இது வரைக்கும் எல்லா கார்ட்டூன்ஸுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் நான் நிறையா விட்டுருக்கேன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அதில் நான் பார்த்ததில்லை. லிஸ்ட்டில் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் கார்ட்டூன் மிஸ் ஆகியிருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில் இந்த கார்ட்டூனே ஒரு பாதி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எதிர்பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.